Morning students, welcome to Ball Biology A to Z. Today now we are discussing about 9th chapter Applications of Biotechnology la Animal Cloning அப்படிங்கற ஒரு ஹெட்டிங் பார்க்கலாம். இப்போ cloning அப்படினா என்ன சொல்லுவீங்க? Exact carbon copies. அதே மாதிரி ஒரு காப்பீஸ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் பேர் cloning அப்படினு சொல்லுவோம். இப்போ cloning அப்படிங்கிறது ஒரு process. இப்போ அந்த processல என்ன சார் பண்றாங்கன்னா genetically identical organism can produce. Cloning அப்படினாவே genetically identical organisms can produce. ஒரே லைன் தான். What is cloning? Cloning is a process. In this process genetically identical organism can produce either ஒன்னு natural அல்லது artificial. எப்படி சார் அப்படினா either ஒன்னு natural அல்லது artificial. ஒன்னு இயற்கை முறையில இன்னொன்னு செயற்கை முறையில அப்படினு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் natural மெத்தட்ல எப்படி சார்? அப்ப many organism produce clone through asexual reproduction. பாலிலா இனப்பெருக்கம் அப்படினு சொல்லுவோம். That is only one parent can involved in asexual reproduction. It can producing own copies of organism. இது natural method. Another method artificial, that is வந்து பாத்தீங்க அப்படினா produce tali. Tali அப்படிங்கிற ஒரு அனிமல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் artificial. இப்ப குளோனிங் பயோடெக்னாலஜில குளோனிங்னா என்ன சார் சொல்லுவோம்? பயோடெக்னாலஜில குளோனிங் அப்படினா என்ன சொல்லுவோம் சார்? அதுல மாலிகுலர் குளோனிங்னா என்ன மீனிங்? அப்ப இதுல கிரியேட்டிங் காப்பீஸ் ஆஃப் ஆர்கானிசம், இது மூலமா என்ன பண்றாங்க? கிரியேட்டிங் ஒன்னு கிரியேட்டிங் காப்பீஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ், நிறைய உயிரினங்களை உருவாக்குறது கிரியேட்டிங் காப்பீஸ் ஆஃப் ஆர்கானிசம். அதே மாதிரி அல்லது காப்பீஸ் ஆஃப் செல்ஸ் ஆர் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். செல்களை உருவாக்குவது, திசுக்களை உருவாக்குவது, அல்லது காப்பீஸ் ஆஃப் என்னன்னு சார்? டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட் ஆர் காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்ஸ். அப்ப டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட் மீன்ஸ் என்ன சார் அப்படின்னா ஸ்மால் செக்மெண்ட். அப்ப ஸ்மால் டிஎன்ஏ செக்மெண்ட்டை உருவாக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு என்ன பேருனா that is molecular cloning. அதுக்கு என்ன பேருங்கறாங்க? that is a molecular cloning. மூலக்கூறு அளவிலான குளோனிங் அப்படினு சொல்லுவாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் இதுல மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படினா குளோனிங்னா என்ன, பயோடெக்னாலஜில குளோனிங் என்ன கான்செப்ட் சொல்லுது, அது மாலிகுலர் குளோனிங்னா என்ன. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா டாலி. இப்ப டாலினாவே என்ன மீனிங் சொல்லுவீங்க? அல்லது டோலி அப்படின்னு சொல்லுவோம். டாலி வாஸ் தி ஃபர்ஸ்ட், தட் இஸ் வந்து பாருங்க க்ளோன்ட் சீப் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் முறையில் உருவாக்கப்பட்ட குளோனிங் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி எது சார் அப்படின்னா டாலி அப்படின்னு சொல்லுவோம். ஹூ டெவலப்டு அப்படின்னு கேட்டா அயல் வில்மட், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அயல் வில்மட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்டும். ஓகே, அயல் வில்மட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாருங்க கேம்பல் இவங்க ரெண்டு பேரும் தான். ஓகே, அயல் வில்மட் அண்ட் கேம்பல் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் இந்த டாலி அப்படிங்கிற ஒரு குளோன்ட் சீப்பை டெவலப் பண்ணாங்க. எந்த வருஷம் கேட்டா 1997, 1997 உற்பத்தி பண்ணாங்க. அப்ப யாராவது கேட்பாங்க வாட் இஸ் டாலி? டாலி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டிரான்ஜெனிக் குளோன். ஓகே, இது எந்த மெத்தட்ல சார் உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்டா நியூக்ளியர் டிரான்ஸ்பிளான்டேஷன் மெத்தட். நியூக்ளியர் டிரான்ஸ்பிளான்டேஷன் மெத்தட். அப்ப நியூக்ளியர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா இங்க உட்கரு மாற்றி பொருத்தக்கூடிய ஒரு செயல்பாடு. அப்ப இந்த பினாமினனுக்கு என்ன பேர் அப்படின்னா டோட்டிபொட்டன்சின்னு சொல்லுவாங்க. இப்ப வாட் இஸ் டோட்டிபொட்டன்சினா என்ன சார்? டோட்டிபொட்டன்சி அப்படின்னாவே டோட்டல் முழுமை திறன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப the potential of cell can divide or develop different cells of tissue organ finally can producing whole organism. ஒரு முழு உயிரியா உருவாகக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் டோட்டிபொட்டன்சி.
நான் எக்ஸாம்பிள் சொன்னேன், ஒரு கோழி முட்டை உனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கோழி குஞ்சா உருவாகக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்படின்னா என்ன மீனிங், ஒரு கோழி குஞ்சுக்கு தேவையான எல்லா செல்களும் எல்லா திசுக்களும் எல்லா சிஸ்டமும் கடைசியா ஹோல் ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடுக்கு பேரு டோட்டிபோட்டன்சி. இங்க பாருங்க, கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா டாலி அப்படிங்கிற ஒரு அனிமல் உருவாக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஓகே, இப்போ இத மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா எப்படி சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாலியை ப்ரிப்பேர் பண்றாங்க, அப்ப க்ளோன்டு சீட் ஃபர்ஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படிங்கறத பார்ப்போம். பாருங்க எப்படி ஃபர்ஸ்ட் டாலி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கான செல் எங்க இருந்து எடுக்கிறாங்க, மெமரி கிளாண்ட் ஆஃப் அடர் செல். ஓகே, அதாவது 6 year old பின் டார்சட் ஒயிட் சீப் அப்படின்னு சொல்லுவோம். 6 வருடம் முதுமையான ஒரு ஆட்டுக்குட்டி. இப்ப இந்த ஆட்டுக்குட்டியில இருக்கக்கூடிய அடர் செல் இருக்குல்ல, அடர் செல் அப்படிங்கிறது சொமேட்டிக் செல். அப்ப சொமேட்டிக் செல்ல இருந்து உனக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா செல் ஐசோலேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் தட் இஸ் வந்து பாத்தா ஐசோலேட். என்ன ஐசோலேட் பண்றாங்கன்னா ஐசோலேட் அடர் செல் ஒன் சீப். ஒரு சீப்ல இருந்து அடர் செல்ல ஐசோலேட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த அடர் செல் என்ன பண்றாங்கன்னா சப்ஜெக்டட் டு ஸ்டார்வேஷன் ஃபார் 5 days. ஓகே, இப்போ இந்த செல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 5 days ஸ்டார்வேஷன், எந்த ஒரு உணவும் கொடுக்காம பட்டினி போடுறது. ஒரு 5 days வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நியூட்ரியன்ஸும் கொடுக்காம இதை அப்படியே மெயின்டைன் பண்றோம். இப்ப இந்த அடர் செல் அப்படிங்கிறது என்ன மீனிங், இப்ப இந்த அடர் செல் அப்படிங்கிறது சொமேட்டிக் செல் do not undergoes normal growth cycle. ஓகே, எண்டர் என்ன சார் அப்படின்னா டார்மன்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, செயலற்ற நிலை. அப்ப இந்த செயலற்ற நிலையில வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கணும். இதுதான் டோட்டிபோட்டன்ட் ஸ்டேஜ். இப்ப இந்த டோட்டிபோட்டன்ட் செல் தான் ஒரு அனிமலை உருவாக்க போகுது. இது வந்து ஒரு சைடு, தட் இஸ் ஏ செல். தென் செகண்ட் the egg from எங்க சார் அப்படின்னு கேட்டா அதர் சீப். அப்ப எக் எங்க இருந்து சார் செலக்ட் பண்றாங்க, the ovum or egg is taken from எங்கன்னு கேட்டா another sheep of animal, another sheep ல இருந்து எடுத்துட்டாங்க. இப்ப இந்த ரெண்டு நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு செல், இப்ப இந்த ரெண்டு செல்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் என்ன பண்ண ரிமூவ் பண்ணணும். சோ in this called என்னது ரிமூவ் ஆஃப் நியூக்ளியஸ் from egg. at the same time எங்க சார் அப்படின்னு கேட்டா செல், இதுல இருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். சோ in this type of செல்லுக்கு என்ன பேர் அப்படின்னா n-nucleated cell அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பேரு n-nucleated ovum, இங்க n-nucleated cell அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இங்க இருக்கக்கூடிய n-nucleated that is வந்து பாத்தீங்க அப்படின்னா அடர் செல்ல இருந்து எடுத்தோம் இல்லையா, the அடர் செல். ஓகே, என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டா இங்க இருக்கக்கூடிய டார்மனன்ட் மெமரி கிளாண்ட் செல்ஸ், that is அடர் செல். அல்லது இந்த அடர் செல் எங்க சார் இன்ட்ரோடியூஸ் பண்றோம்னா introduce into the n-nucleated ovum. ovum அந்த ஓவத்துல that is அந்த நியூக்ளியஸ் ரிமூவ் பண்ணன அந்த பிளேஸ்ல இத உள்ள பிரித்திட்டோம். ஓகே, ரெண்டு ஃபியூஸ் பண்ணியாச்சு. அப்ப ஃபியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா it can cultured. ஓகே, அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ஃபியூஸ்ட் அங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்ச்சர்ட் ஓவிடெக் டிஷ்யூ இருக்கு இல்லையா, that is a blastocyst அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த பிளாஸ்டோசிஸ்ட் என்ன பண்றாங்க implanted to the surrogate mother, வாடகை தாயோடைய யுட்டிரஸ் கர்ப்பப்பையில உள்ள என்டர் பண்றோம். ஓகே, ஆஃப்டர் 5 months. அப்ப ஆஃப்டர் 5 months was born என்ன சார் அப்படின்னு கேட்டா டாலி அப்படிங்கிற ஒரு ஆட்டுக்குட்டி உருவாகுது. ஓகே, அப்ப இந்த டாலி வாஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் cloned animal. Okay, it can differentiated என்ன சார் அப்படின்னு கேட்டா somatic cell taken from எங்க சார் அப்படின்னு கேட்டா adult animal. Okay, without process of என்ன சார் அப்படின்னா fertilization, எந்த ஒரு கருவுறுதலும் இல்லாமல் உருவாக்கி இருக்கும். ஒரே லைன் தான். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா adult cell taken from one sheep, egg cell taken from another sheep. Then இந்த ரெண்டு செல்லையுமே இருக்கக்கூடிய நியூக்ளியஸை ரிமூவ் பண்ணணும். இப்போ அந்த adult cell நியூக்ளியஸை எங்க ஃபியூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டா that is XL உள்ள introduce பண்றோம். அப்ப அத வந்து கல்ச்சர் பண்ணி that is multiplication பண்ணி further introduce into the surrogate mother sheep. Finally after 5 months 2 can developing டாலி. Okay, thank you. இதா டவுட்னா கால் பண்ணுங்க. Okay, thank you.